ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சனிக்கிழமை ஈவினிங் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோயிலில் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடிருந்து கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம், போக முடியல. ஏன்னா அப்போ தான் பாட்டி இறந்துருந்தாங்கல்ல, அதனால முதல்ல இருந்த கோயில் தான் கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு கும்பாபிஷேகம் வச்சுருந்தாங்க. நாங்கள் இன்றைக்கி தான் வந்தோம். சாமிக்கு துளசி மாலையும் கல்கண்டு வாங்கிட்டு போனேன். நானே கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி செடியை வாங்கிட்டான். லைட்டெல்லாம் பெரிய பெரிய லைட்டாக போட்டிருந்தாங்க, பார்க்குறக்கே கோயில் சூப்பராக இருந்துச்சுப்போ. அப்புறம் இந்த பளிங்கு கற்களில் கட்டிக்கிறதுனால பெயிண்ட் எல்லாம் பண்ண முடியாதுல்ல, இதை வந்து பாலிஷ் மட்டும் பண்ணியிருப்பாங்க போல். நல்லா இருந்துச்சு. அங்கே சாமி கும்பிட்றப்ப தான் அந்த உளுந்து வடை மாலை போட்டு பூஜை பண்ணாங்க. சாமி கும்பிட்டு வெளியே வந்து உட்காந்துருந்தோம். இந்த மாலையில் இந்த உளுந்து வடை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் வாங்கி சாப்பிட்டு வெளியே பார்த்தா தீக்ஷித்தோட ஃப்ரெண்டு வந்திருந்தா. அப்படி அவன் பார்த்துட்டு வா பேசலான்னா, இல்லை அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருந்தான். சரி வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனோம். 2 பேரும் பார்த்துட்டு பாய் சொல்லிவிட்டு அப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க, அதுவும் வாங்கிட்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டு தீக்ஷித் வந்து கிளாஸை பற்றி சொல்லிகிட்டு இருந்தான். இவன் வந்து ரோவோட லீடராம்மா. இந்த வைகாங்கிற பொண்ணு தான் கிளாஸ் லீடராக ஃபஸ்ட் இருந்தாங்களாம்மா. இப்போ வந்து வேறு பொண்ணு மாற்றியாச்சாம்மா. கோயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நாங்கள் சாப்பிட்ருந்தோம். அப்போ தான் பாட்டெல்லாம் பாடுறதுக்கு ஆரம்பித்தாங்க கோயிலில். அப்புறம் வாத்தியம் அடித்தாங்களா, அதை பார்த்துட்டு எங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டேன். துளசி மாலை வந்து வண்டிக்கு கட்டி விட்டு கிளம்பியாச்சு. இனி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.